26ஆம் தேதி நைட்டு கரெக்டாக 10:30 மணிக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் ஒரு 25-30 பேர் கொண்ட கும்பல் வந்து ஏரியாவில் உள்ள போகுறாங்க. மாற்றுத்திறனாளி கந்தசாமி வண்டியை ஸ்டிக்கர்ங்கிற ஒரு கலைஞர் நிறுத்தி அவர் அடிக்கிறாங்க. உள்ள உள்ள வண்டியெல்லாம் உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு 4 வீடை தள்ளி நம்ம வீடு இருக்கு, எங்கள் அம்மா வாசல் படுத்திருக்கு, 3 கேட்டை தள்ளிட்டு எங்கள் அம்மாவை தள்ளி விட்டுட்டு கதை வாங்கி உடைக்கிறாங்க. நிறுத்தி கதவை அடிச்சுட்டு எங்கள் நெத்தியில் யாரை சத்தம் போட்டு ஓடும்போது எல்லாம் ஓடுறான். 10-15 பேர் ஓடும்போது தள்ளுமுள்ளாயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இறங்குறாரு. கையை மடிச்சு கட்டுறாரு, நாக்க தொட்டுறாரு. தேவடியா பயிரோல பல பயிரோல என்னடா அவங்களுக்கு அவளை துணிச்சல் வந்துட்டு வந்து வீடு தேடி வந்து சண்டை போடுற அளவுக்கு அவளை தகுதி வந்துக்கலாம். அப்படி இருக்கிற பயிரெல்லாம் வந்து திட்டுறாரு. ஒவ்வொரு டைமும் போறப்ப டீ கூட குடி, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு டீ கூட வாங்கி கொடுக்க முடியல நிலைமை. இதுதான் எங்கள் ஊர் நிலைமை. ஒரு 10 பேர் போகிறோம்னா டீ கூட வாங்கி கொடுக்க முடியாது. 10 பேரில் எல்லாருக்கும் காசு கொடுப்பாங்க, எங்களுக்கு சேர்த்து கொடுப்பாங்க. இதனால எப்படி நினச்சி பாருங்க, டீ கூட வாங்கி கொடுக்க நிலைமை நாங்கள் இருந்து கொடுப்போம். இந்த ஊரில் ரொம்ப துன்புறுத்து சாதிய கொடுமைகள் என்ன சொல்றது. எங்களோட வயசு கீழ்பாதி பையனும் 10 வயசு கம்மியானவங்க பேர் சொல்லி தான் கொடுக்கணும். நாங்கள் யார்ட்டையும் பேர் சொல்லி கொடுக்கூடாது, ஐயான்னு கொடுக்கணும். இதுதான் உள்ள அடக்கம். வன்கொடுமை செய்தவர் திமுக கட்சிக்கார், எம்எல்ஏ அதிமுக கட்சிக்கார். 2 கட்சியும் சேர்ந்துக்கிட்டு சாதி கொடுமைய இன்னைக்கு வரை பாதுகாக்கிறீங்கள. உங்க கட்சி தலைமைகள் என்ன செய்யும்? என்ன செய்யும்? நான் இது பதிவு பண்ணி இப்ப கிட்டத்தட்ட 5-6 நாள் ஆகுது. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை கட்சியில் எடுத்தாங்க எனக்கு தெரியல. சமூக நீதி பேசுறது திமுக, ஆனா அதே திமுகவை சேர்ந்த அந்த பொறுப்பாளருக்கு வன்கொடுமை செஞ்சிருக்கிறார். இது கட்சிக்கு அவமானமா இருக்காரா? அண்ணாவுடைய பெயரை வைத்திருக்கக்கூடிய அதிமுக அங்க எம்எல்ஏவா இருக்கிறீங்க, ஓட்டு வாங்கிருக்கீங்க இந்த மக்கள் கிட்ட இல்லையா? உங்களுக்கு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக இருக்கிறவங்க இந்த வேலையை பார்த்திருக்கிறாரு. ஏன் அவரை கைது செய்யுங்கன்னு சொல்றது முடியாதா? அப்பெல்லாம் ஜாதியா தான் சேர்த்துக்குவாங்க. அப்ப கட்சி பிரச்சனை வராது உங்களுக்கு. அப்ப கட்சியில கிடையாது. ஜாதி பிரச்சனை வந்தா எல்லாரும் கட்சி கடந்து ஜாதியா சேர்த்துக்குவாங்க. தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த இடத்துல வந்து நிக்காத இந்த கட்சி பிரமுகர்கள், சாதிக்கு பிரச்சனைனா எல்லாம் ஒன்னா சேர்த்து கொடுக்கக்கூடிய அவமானகரமான ஒரு கட்சி கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கு. ஊடக நண்பர்களுக்கு மேற்பது நிலையேற்றம் மற்றும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி விடுதலை தமிழ் புலிகள் கட்சி சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டிலே ஜாதிய சிக்கல்கள் தொடர்ச்சியாக நடந்து வருவதை நாம் அறிந்து வருகிறோம். பல்வேறு ஜாதி வன்கொடுமைகள் நடந்து வருகின்றன. 2 நாட்களுக்கு முன்பு கூட நெல்லப்பட்டை அருகே ஒரு ஆணவ படுகொலை நடந்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் பரவலாக இந்த இரட்டை குவளை முறை, ஒதுக்குதல் முறை ஆகிய தீண்டாமை நடைமுறையிலே இருப்பதை பல்வேறு கிராமங்களுக்கு நேரில் செல்லும் பொழுது அறிய முடிகிறது. இந்த பிரச்சனை எல்லாம் வந்து ஏதேனும் ஒரு சிக்கலோ அல்லது அங்க ஒரு மோதலோ நடக்கும் பொழுது மட்டும்தான் இது வெளியூர் தெரியக்கூடிய அளவிலே தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கிறது. இது குறித்து மாவட்ட ஆட்சியாளர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோர் உரிய நடவடிக்கை எடுக்காததும், இந்த தீண்டாமையை ஒழிப்பதற்கு, ஜாதிய வன்கொடுமை ஒழிப்பதற்குரிய துறைகள், அதற்கான பொறுப்பாளர்கள் இயங்காததனுடைய விளைவுகளை நாம் இன்றளவும் பார்த்து வருகிறோம். இப்படி வந்து ஜாதிய ரீதியாக பட்டியல் சமூக மக்களை, பழங்குடி மக்களை ஒதுக்குதல், தீண்டாமையை கடைபிடித்தல், சமூக விளக்கம் செய்தல், அவர்கள் மீது தாக்குதலை நடத்துவது என்பது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி அரசியலுக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது. ஆகவே இவை இந்த நவீன காலத்தில் தொடர்வது என்பது நமக்கு அவமானகரமான ஒன்றாகத்தான் பார்க்கிறோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக ஜாதிய சிக்கல்கள் குறித்து நாங்கள் நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்வதும், அதை மக்கள் மனதில் கொண்டு வருவதும், குற்றவாளிகளை கைது செய்வதற்கான போராட்டங்களை நடத்துவதுமான பல்வேறு செயல்பாடுகளிலே கடந்த 15-16 ஆண்டுகளாக இயங்கி வருகிறோம். அந்த வகையில 2 மாதங்களுக்கு முன்பு நாகப்பட்டினம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கோடியக்கரை கிராமத்தின் அண்ணாநகர் பகுதியிலே வசித்து வருகின்ற பட்டியலின மக்கள் மீது தொடர்ச்சியாக இது சாதிய வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டு அங்கே கந்தசாமி என்கின்ற ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவரை கடுமையான வகையிலே தாக்கி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலை குறித்தான நீதி கேட்பதற்கு அந்த மக்கள் கேட்டபொழுது, அந்த மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து 20-30 பேர் அவர் வீடுகளை அடித்து நொறுக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் தாக்கி இருக்கிறார்கள். இது குறித்தான வழக்கு பதியப்பட்டிருக்கிறது, வன்கொடுமை வழக்கு பதியப்பட்டிருக்கிறது.
இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் என்கின்ற நிலையில் கூட வன்கொடுமை வழக்கு பதியப்பட்டும் கூட குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அந்த குற்றவாளிகள் அதே கிராமத்தில் இன்றும் சுதந்திரமாக அவர்கள் செயல்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. அவர்கள் இன்றும் அந்த பட்டியல் சமூக மக்களை மிரட்டி வருகிறார்கள். அவர்களது தொழிலுக்கு இடையூறாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பட்டியல் சமூக மக்களை வேலையிலிருந்து நீக்கம் செய்யக்கூடிய ஒரு வன்கொடுமையை நடத்தி வருகிறார். அவங்க இதுவரைக்கும் அவங்களை வேலைக்கு கூப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவெடுத்து அவங்க இயங்கி வருகிறார்கள். இதை ஒரு ஒட்டுமொத்த கிராம அளவிலே இது போன்ற ஒரு வன்முறையை நிகழ்த்துவதில் எந்த வெட்கமும் இன்றி இந்த வன்கொடுமை நடந்து வருகிறது. அந்த ஊரிலே சென்று கேட்ட பொழுது அங்கு இரட்டை கோலை முறை நடைமுறையில் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். பட்டியல் சமூக இளைஞர்களுக்கு ஆண்களுக்கு முடிவெட்டுவதில்லை. முடிவெட்டுவதென்றால் அவர்கள் வேதாரண்யம் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தள்ளி வேதாரண்யம் சென்றுதான் முடிவெட்ட வேண்டிய நிலை அங்கு இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கோவிலிலே ஒரு எல்லையை கடந்து அவர்கள் வணங்குவதற்கு செல்ல முடியாத வகையில் அங்கே கோடை போட்டு வச்சிருக்காங்க. நேரம் நானே பார்த்தேன். அந்த கோவிலுக்கு பாதிக்கப்பட்ட மண்டபத்திற்குள்ளாக அந்த சாதியை தவிர பட்டியல் சாதி குடும்பத்தினருக்கு எந்த நிகழ்வுக்கும் அவர்கள் அனுமதிப்பதில்லை. பட்டியல் சமூக மக்கள் தங்கள் இல்லத்தினுடைய நிகழ்வுக்கு அவங்க அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி வேதாரண்யத்துக்கு போய் தான் அங்கேதான் மண்டபத்தை பிடித்து அங்கே தங்கள் குடும்ப நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு மிக மோசமான வன்கொடுமை அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலே முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் பட்டியல் சமூகத்தவராக இருந்தால் அந்த மாணவரை பாராட்டி ஒரு பேனர் கூட வைக்க முடியாது. ஆனால் அதே பள்ளியிலே பட்டியல் அல்லாத மாணவர்கள் யாராவது முதல் மதிப்பெண் பெற்றா அவங்க பேனர் வைக்கணும். நான் நேரம் அந்த ஊருக்கு போன பொழுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர் என்று சொல்லப்படக்கூடிய பேனர் அங்க இருக்குது. 10 அடிக்கு பேனர் வச்சிருக்கு. ஆனால் பட்டியல் சமூக மக்கள் அந்த பேனர் வைக்க முடியாது. இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, இந்த பகுதியை சார்ந்த இளைஞர் ஒரு மிகச்சிறந்த கலைஞர், அவர் ஓவியர். அவர் செய்த அந்த ஓவியம் என்பது தமிழ்நாடு அரசினுடைய நிகழ்ச்சிகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கு, தேர்வாகி பயன்படுத்தப்பட்டிருக்கு. கல்வி அமைச்சர் நேரடியாக அந்த கலைஞரை அழைத்து அந்த ஓவியரை அழைத்து பாராட்டி இருக்கின்றார். இப்படி ஒரு கல்வி அமைச்சர் இடத்துல வாழ்த்து பெற்ற அந்த ஓவியருக்கு மரியாதை செலுத்துகின்ற விதமாக ஒரு பேனர் வைப்பதற்கு கூட அந்த ஊர்ல அனுமதி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த காலத்திலும் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அந்த பட்டியல் சமூகத்தினுடைய மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பற்றி விசாரிக்கும் நேரம் போன பொழுதே அவர் நேரடியாகவே எங்களை சுற்றி இருசக்கர வாகனத்தில் வருவதும் போவதுமாக அங்கே அவர்களுடைய ஆதிக்க மனநிலையை காட்டிக் கொண்டிருந்தார். இப்படி ஒரு மோசமான நிலை. இது குறித்து இன்றைக்கும் நாகை மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார். வழக்கு பதிவு செய்தாயிற்று. அவர்கள் வேதாரண்யத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். கடந்த புதன்கிழமை நாகப்பட்டினத்திலும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இதற்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். வழக்குகளை முன்னகர்த்துவதற்கான அனைத்து உதவியும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் இது குறித்தான உரிய பதிலை இதுவரை அளிக்கவில்லை. இதுவரைக்கும் ஏன் அவன் கைது பண்ணல அப்படிங்கிறதுக்கான பதிலை அளிக்கல. மாறாக என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 சமாதானம் போய்க்கோங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. இது எப்படி ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் அல்லது துணை கண்காணிப்பாளருடைய பணியாக இருக்க முடியும்? ஒரு குற்றம் நடந்திருக்கிறது என்றால் குற்றவாளிகளோடு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கை காவல்துறை சார்ந்தவர் எப்படி சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை இருக்கிறது. ஒரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்துதான் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள், ஆதி திராவிட நலத்துறையை சார்ந்தவர்கள், மனித உரிமை அமைப்பை சார்ந்த மனித உரிமை கமிஷனை சார்ந்தவர்கள், அரசினுடைய நிறுவனத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. நம்ம போராட்டிக்கு முதல் நாள் தான் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஆதி திராவிட நலத்துறை இல்லைங்களா, ஆதி திராவிட நலத்துறையில வந்து பட்டியல் சமூக இளைஞர் ஒருத்தர் கூட்டிட்டு போய் முதல் முறையாக அந்த ஊர்ல அவருக்கு சவரம் செய்திருக்கிறார். அதிகாரிகளை வைத்துத்தான் அந்த சலூன் கடையில சவரம் செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை மிக கீழ்த்தரமாக இருப்பதற்கான அடிப்படை காரணம் மாவட்ட நிர்வாகம். அந்த மாவட்டத்துக்கு, மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு
காவல்துறை கண்காணிப்பாளருக்கு எந்தெந்த கிராமங்களில் தீண்டாமை கடைபிடிக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாத விஷயம்லாம் இல்லை. எல்லா இடத்துல உளவுத்துறை இருக்கிறீங்க. நான் நேரடியாக அந்த கிராமத்திற்கு சென்று அதுக்குன்னா அந்த கிராமத்தில் நடந்த வன்முறை குறித்து வீடியோக்கள் வெளிவந்தது. அந்த வீடியோக்களுக்கு பிறகு அங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக விசாரித்த பொழுது இதுவரை கைது செய்யப்படவில்லை என்ற தகவல் தெரிந்தவுடன் நான் நேரடியாக சென்றேன். அப்படி சென்ற அந்த களத்துல என்ன நடந்து விசாரிச்சுட்டு வந்ததுக்கு பின்னாடி அந்த கிராமத்து மக்களிடத்துல உளவுத்துறையும் காவல்துறை அதிகாரிகள் சென்று எப்படி மேம்படுதல் இயக்கத்துக்கும் திருமுருகன் காந்திக்கும் இந்த ஊர் பிரச்சனை தெரிஞ்சது, யார் கூட்டு வந்தீங்க என்று விசாரித்த காவல்துறை அதே ஊரிலே இந்த குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய லட்சுமணன், சுப்பிரமணியன் மற்றும் ராஜ்குமார், ஆகாஷ் உள்ளிட்ட 4 குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யல. அப்ப காவல்துறைக்கு தெரியாம இந்த வன்கொடுமை நடக்கிறது. காவல்துறை இந்த வன்கொடுமைக்கு உடந்தையாக இருக்கிறது. காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த தீண்டாமை கொடுமை எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப காவல்துறை முதல்ல தீண்டாமை தடுத்திருக்கணும், ரெட்டக்கோளை எங்க இருக்கணும், அவங்க கண்ணில் இருக்கணும். அதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்தும் அதை செய்யல. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகும் போது இந்த குற்றவாளிகள் கைது செய்யல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கும் காவல்துறையினுடைய பெரும்பாலான அதிகாரிகள் துணை போகிறார்கள். எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி அவர்கள் இது பற்றியெல்லாம் அக்கறை வர்றதே இல்லை. ஆனா ஜனநாயக சக்திகள் வருது கேள்வி கேட்கிறாங்கன்னா உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் இடத்துல என்ன சொல்றாங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேசாதீங்க, பிரச்சனை பெருசாயிரும், தேவையில்லாத சிக்கல் வந்துடும் என்று பேசுவதை மட்டுமே காவல்துறை வேலையா வச்சிருக்கு. இதெல்லாம் செய்யறதுக்கு காவல்துறைக்கு சம்பளம் தரவில்லை தமிழ்நாடு மக்கள். அரசியல் சாசனத்துல என்ன உரிமை இருக்கிறது? தீண்டாமை ஒரு தடை செய்யப்பட்ட பிராக்டிஸா இருக்குதுன்னா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு காவல்துறை இருக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் தீண்டாமை கொடுமை செய்பவர்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்வது என்பது மிக மிக அவமானகரமானதாக நான் பார்க்கிறேன். இது குறித்து காவல்துறை ஆணையரோ அல்லது மாவட்ட ஆட்சியாளரோ அதை பத்தி கவலைப்படுறது. மக்கள் அந்த ஊர்ல தான் போராட்டம் பண்ணிருக்காங்க, வேற இடத்துல போராட்டம் நடந்திருக்குது, அங்க தீர்வு கிடைக்கல. நாகப்பட்டினத்துல போராட்டம் நடந்திருக்கிறது, செய்தி அறிக்கையில் வெளிவந்திருக்கிறது, வீடியோ வெளிவந்திருக்கு. இது வரைக்கும் நாகை மாவட்ட கலெக்டர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இத அந்த மக்கள் அங்க இருந்து இங்க சென்னைக்கு வந்து பத்திரிகை சந்திப்பு நடந்ததுக்குள்ள 1000 போன் பண்ணக்கூடிய காவல்துறை அந்த குற்றவாளிகளை ஏன் கைது செய்யுது? அப்ப இந்த குற்றவாளிகளுக்கு துணையாக நாகை மாவட்டத்துடைய காவல்துறை செயல்படுகிறது நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். அந்த செயல்பாட்டுக்கு துணையாக நாகை மாவட்ட கலெக்டர் இருக்கிறாரு, காவல்துறை ஆணையாளர் இருக்கிறாரு. பகிரங்கமா சொல்லி இப்படிப்பட்ட அவமானகரமான நிகழ்ச்சி நடக்குது. வெக்கப்பட வேண்டாமா? கலெக்டர் நேரம் போய் பார்க்க வேண்டாமா? கலெக்டர் போய் பார்க்கறது பொறுப்பு இல்லையா? உங்களுடைய அதிகாரத்தின் கீழாக இப்படிப்பட்ட ஒரு பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்குது, இத்தனை நாள் நடக்குது. இதை போய் தடுக்கிறதுக்கு மாவட்ட கலெக்டர் ரிசைன்மெண்ட் போட்டுங்க. எதுக்கு இருக்கிறாரு? எல்லா பள்ளி மாணவர்கிட்ட ஐஏஎஸ் அதிகாரியா வரணும், கலெக்டர் ஆகணும், எல்லா பிள்ளைங்கிட்டையும் வந்து ஆசை வளர்த்தக்கூடிய இந்த சமூகத்துல ஒரு கலெக்டரா இருக்கிறவரு இந்த மாதிரி ஒரு பண்புடமை நடந்திருக்கு. நாங்க இங்க இருந்து போய் 600 கிலோமீட்டர் போய் நாங்க போய் நேரா பார்த்து உண்மையை வெளியே கொண்டு வரக்கூடிய லட்சணத்துலதான் தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த லட்சணம் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதை சுட்டி காட்ட வேண்டிய நிலைமை இருக்கு. இதுவரைக்கும் இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படல. அதையும் கடந்து அவர்கள் 1 மாதமாக வேலை தரல. இது அத்தனைக்கும் அந்த மாவட்ட ஆட்சியாளரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் பொறுப்பு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ அவர் அந்த ஓட்டு வாங்கியிருக்காரு. உங்க எம்எல்ஏ ஓஎஸ் மணியன் அவர்கள், அவருக்கு தெரியாதாது? ஓஎஸ் மணியன் அவர்களுக்கு தெரியாது. ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் போறீங்க, கேக்குறீங்க. இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குது. இந்த மக்கள் கிட்ட நீங்க அடுத்து என்ன சொல்லி அடுத்த வருஷத்துல என்ன சொல்லி ஓட்டு வைக்க போவீங்க? நாங்க இதே மாதிரி வன்கொடுமை நடந்தா எனக்கு ஓட்டு போடுங்க சொல்ல கேட்க போறீங்களா? சொல்லுங்க. அதே போல அந்த வன்கொடுமை செய்தவர் திமுக கட்சிக்காரர், எம்எல்ஏ அதிமுக கட்சிக்காரர், 2 கட்சியும் சேர்ந்துக்கிட்டு சாதி கொடுமைய இன்னைக்கு வரை பாதுகாக்கிறீங்க. உங்க கட்சி தலைமைகள் என்ன செய்யும்? நான் இது பதிவு பண்ணி இப்ப கிட்டத்தட்ட 5-6 நாள் ஆகுது. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை கட்சியில் எடுத்தாங்க எனக்கு தெரியல. சமூக நீதி பேசுறது திமுக, ஆனா அதே திமுகவை சேர்ந்த அந்த பொறுப்பாளர் வன்கொடுமை செஞ்சிருக்கிறார். இது கட்சிக்கு அவமானமா இருக்காரா? அண்ணாவுடைய பெயரை வைத்திருக்கக்கூடிய அதிமுக அங்க எம்எல்ஏவா இருக்கீங்க, ஓட்டு வாங்கிருக்கீங்க இந்த மக்கள் கிட்ட இல்லையா? உங்களுக்கு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக இருக்கிறவங்க இந்த வேலையை பார்த்திருக்கிறாரு. ஏன் அவரை கைது செய்யுங்கன்னு சொல்றது முடியாதா? அப்பெல்லாம் ஜாதியா தான் சேர்ந்துக்குவாங்க. அப்ப கட்சி பிரச்சனை வராது உங்களுக்கு. அப்ப கட்சியில கிடையாது. ஜாதி பிரச்சனை வந்தா எல்லாரும் கட்சி கடந்து ஜாதியா சேர்ந்துக்குவாங்க.
தமிழருக்கு ஒரு பிரச்சனைனா எந்த இடத்துல வந்து நிக்காத. இந்த கட்சி பிரமுகர்கள் சாதிக்கு பிரச்சனைனா எல்லாம் ஒன்னா சேர்த்து கொடுக்கக்கூடிய அவமானகரமான ஒரு கட்சி கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கு. இது தீர்க்க முடியாதுங்க. இந்த பிரச்சனையை இந்த ரெண்டு கட்சியும் தீர்க்க முடியாதா? இந்த வன்கொடுமையை செய்த அந்த ஊரினுடைய லட்சுமணன் அவரு பிரசிடண்டா இருக்கிறார், திமுக இருக்கிறார். அந்த முன்னாள் பிரசிடண்டாக இருந்த லட்சுமணன் அவர்கள் திமுக இருக்கிறார். அவர் உடனடியாக கட்சியில் நீக்கம் செய்யணும். சுப்பிரமணியா அவரை கட்சியில் நீக்கம் செய்யணும். குறைஞ்சபட்சம் திமுக அந்த வேலையை செய்யும். இது போல நபர்களை எல்லாம் நீங்க கட்சியில வச்சிருக்கிறது உங்களுக்கு அசிங்கம், அவமானம். அவரை கைது செய்வதற்கு திமுக நடவடிக்கை எடுக்கணும். அதிமுக அதை பற்றி கவலைப்படுவதில்லை. நாங்க எந்த கட்சி பாரபட்சம் பாக்குறது, எங்களுக்கு மக்கள் முக்கியம், மக்களுக்காக நாங்க நிக்கிறோம். நாங்கெல்லாம் மக்களுக்காக நிற்கக்கூடிய அமைப்புகள். அதனால நான் சொல்றேன், திமுக அதிமுக பிரச்சனை இந்த பிரச்சனை இதுவரைக்கும் இத்தனை காலம் 50 ஆண்டுகளாக நீங்க கழகங்கள் ஆட்சியை மாறி மாறி இருக்கிறீங்களே, நீங்க தீர்க்கிறதுக்கு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால இந்த வன்கொடுமை வழக்கிலே கிட்டத்தட்ட 4 பேர் நேரடி குற்றவாளிகளாகும். அந்த ஊர்ல கலவரம் செய்த 20 பேர் இருக்கிறாங்க. அதுல மாரியப்பன் ஒருத்தர், அவர் தான் அடிச்சிருக்கிறார் கன்சாமி இல்லையா, ஊருக்கு உங்களை அடிச்சிருக்கிறார். அவர் அடிச்சிருக்க வீடு வந்து அடிச்சிருக்கிறார். மாரியப்பன் மேல அந்த எஃப்ஐஆர்ல அவரோட பேரை சேர்க்காம தவிர்த்திருக்கிறது காவல்துறை. மாரியப்பன் பேர் கிடையாது. ஏன்னா மாரியப்பன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாரு அப்படிங்கிறதுனால அவர் மேல வழக்கு பதிவு பண்ணா வெளிநாடு போக முடியாது, வெளிநாடு போய் வர முடியாது என்கின்ற காரணத்தினால் காவல்துறை அவர் பாதுகாத்து குற்றவாளியை பாதுகாத்திருக்கு. இப்ப மாரியப்பன் மேலும் இந்த வழக்கு பதிவு செய்யும். இல்லைன்னா இந்த வன்கொடுமைக்கு மாவட்ட காவல்துறை துணையாக இருக்கிறது அந்த பகிரங்கமாக அந்த காவல்துறைக்கு எதிராக நம்ம போராட்டம். அவர் யார் வேணாலும் எஸ்பி, நீங்க பிரச்சனை இல்லை. குற்றவாளி மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணல? அவரை காப்பாற்றுகிற முயற்சியை காவல்துறை ஏன் செய்கிறது? உங்க காவல்துறையில இது போன்ற வேலை செய்யக்கூடியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். மாரியப்பன் மீது வழக்கு பதிவு செய்து அவர் அத்தனை பேருக்கு சிறைக்கு அனுப்ப வேண்டும். ஆனால் இது நடக்கல. இந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக திரு லோகநாதன் அவர்கள் அங்க என்ன ஊர் என்ன நடந்ததுன்றதை பதிவு பண்ணார். தயவு செய்து இந்த மக்கள் அந்த கிராமத்திலிருந்து, தமிழ்நாட்டினுடைய ஒரு முனையில் இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து பல நெருக்கடிகளுக்கு நடுவில் உள்ளூர் சேர்ந்திருக்காங்க. அவன் பிரச்சனை சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அவனால தொழில் போக முடியல. அந்த குழந்தைங்க போய் ஒரு சுதந்திரமாக பள்ளிக்கூடத்தில் மரியாதையோடு கல்வி கற்க முடியல. கோவிலில் சென்று சுயமரியாதையோடு வணங்க முடியல. இவ்வளவு சிக்கலை இந்த காலத்தை எதிர்கொண்டு மக்கள் பேசுவதை தயவு செய்து ஊடகங்கள் வெளியுறவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்த கிராமத்தின் சார்பாக திரு லோகநாதன் அவர்கள் அங்கு நடந்த சிக்கலை சுருக்கமாக உங்களிடம் பதிவு செய்தார். கொஞ்சம் வேகம் கோடியக்கரை நகர் வந்திருக்கேன். எங்கள் ஊரில் 26/8/2025 அன்று கந்தசாமி மாற்றுத்திறனாளி அவர் விநாயகர் கோயில் சாமி கூட போனப்ப அவர் வண்டியில் ஸ்டிக்கர் 3 சக்கரம் வந்ததில்லை, ஸ்டிக்கர் ஒரு முதலமைச்சர் படம் வரலன்னு சொல்லி அவரை லட்சுமணத்தை அடித்து சாதி பத்திர திட்டி உதச்சி அனுப்பியிருக்காரு. அவர் வந்து வீட்டில் சொல்ல அடிச்சுட்டு சொல்லியிருக்காரு. அடிச்சிட்டாங்கன்னா தம்பி போய் கேட்டதுக்கு அவங்க வீட்டில் எல்லாரும் சேர்ந்து அவர் திட்டி பேசி அனுப்பிட்டாங்க அப்பா அம்மாவுக்கு. மறுபடியும் அவங்க வந்து அந்த பிரசிடண்ட் இன்ஃபார்மெண்ட் சொன்னதுக்கு அவர் 10 மணி போல ஆளுகள் நிறைய பேர் அழைச்சி வந்து 25 பேர் உள்ள வந்து தெருவில் வந்து எல்லாரையும் அடித்து துன்புறுத்தி கந்தசாமி அடித்து அவங்க அப்பா அடித்து வண்டி மூத்தவர வண்டியில் அவங்க உடைச்சி ராஜேந்தர் அடித்து அவர் மனைவி ராஜேஸ்வரி அடித்து ஜாக்கெட்லாம் கிழிச்சு எல்லாரையும் அடிக்கிறாங்க. மறைக்கிறவங்க எல்லாரையும் அடிக்கிறாங்க. ஒரு 16 பேர் மெயினாக ஃபுல்லாக உள்ள வந்து எல்லாரையும் அடித்து துன்புறுத்திட்டு நாங்கள் 100க்கு ஃபோன் பண்ணுறோம். போலீஸ் வர தெரிஞ்சால் அவங்க இங்கேருந்து வெளியே வராங்க. 100 போலீஸ் வந்து நைட்டு வந்து பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்படியே எங்களை ஆம்புலன்ஸில் அவங்கள அடிப்பட்டவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுட்டு போலீஸ் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிருக்கோம். அதுக்கு பிறகு 30ஆம் தேதி 26 நடந்து 30ஆம் தேதி தான் வந்து விசாரிக்கிற மாதிரி முதல் தகவல் கொடுத்துருக்காங்க. நைட்டான சம்பவத்தை 30ஆம் தேதி தான் விசாரிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் அதுக்கு பிறகு நாங்கள் அழுத்தம் கொடுத்து எஸ்பி எல்லாம் பார்த்த பிறகு எப்போ இது பிசிஆர் ஆக்ட் SC/ST சேர்த்துருக்காங்க. சேர்த்தது பிறகு குற்றவாளியை கைது பண்ணல, இதுவரைக்கும் கைது பண்ணல. அவங்க சுதந்திரமாக நடமாடுறாங்க. எங்களுக்கு பிறகு அச்சுறுத்தல், ஒரு இடத்துக்கு போக முடியல, எங்களை பார்த்து முறைக்கிறது, வண்டியை வந்து எதுக்க விடுறதும்,
எங்க நடக்க முடியல, குழந்தைகள் போக முடியல, ஸ்கூல் போக முடியல. ஸ்கூலுக்கு போகிறது ரோட்டில் அவங்க 10 பேர் 30 பேர் உட்காந்துக்கிட்டு எங்களை முறைக்கிறதும் பார்க்குறதும் அடிக்கிற மாதிரி தோரணையில் பார்க்குறதும் ரொம்ப பிரச்சனை. அங்கே எங்கள் ஊரில் கோயிலில் உள்ள போக முடியல. கோயிலில் மண்டபம் இருக்குது, பொது மண்டபம் தான். அதில் எங்களுக்கு கல்யாண மண்டபம் எதுவுமே கொடுக்குறது, காது குத்து கல்யாணம் எது கேட்டதுக்கு பழைய சமூகத்துக்கு நான் கொடுக்க மாட்டோம், அவங்களுக்குலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் யூஸ் பண்ண இடத்துல நாங்கள் பண்ண முடியாது, பாத்திரத்தில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து பேசி அனுப்பிட்டாங்க. திரும்ப கேட்கறதுக்கு இந்த பிரச்சனை இது காரணம். பயில ஒரு பிளக்ஸ் வச்சதுக்கு அது ஒரு காரணம். அங்கே அடிக்க வர்றாங்க, துன்புறுத்துறாங்க. கடற்கரையில் தொழில் போக முடியல. சம்பளம் வந்து 40 நாளாச்சு வரைக்கும் எந்த தொழிலுக்கும் போக முடியல. எங்களை எங்கேயும் கூப்பிடுறதில்ல. வேலைக்கு போனாலும் சொல்லி போனாலும் தடுத்து நிறுத்துறாங்க. அவனை அனுப்பாதி கூப்பிடாத வேலைக்கு, அவனை திருப்பி விடுன்னு. இது 5 பேர் வேலைக்கு போய் திரும்பி வந்துட்டாங்க. இது மாதிரி தொடர் சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. தமிழக அரசு இது வந்து எதுவும் கண்டுகளை யாரையும் கைது பண்ணல. இது வரைக்கும் முடி திருத்தது கிடையாது. இப்பதான் அவங்க வந்து பண்ணி ஒரு நாள் ஒரு அவர் சரி பண்ணியிருக்காரு. டீ கடை எட்ட குழம்புற தொடர்ச்சியாக எட்ட குழம்புற. இப்போ நாங்கள் நண்பர்களாம் 4 பேர் 5 பேர் வெளியூருக்கு வர்றாங்கன்னா போய் டீ குடிச்சோம்னா எல்லாருக்கும் கிளாஸ் கொடுப்பாங்க. வெளியூர்ல இருந்தவங்க எங்களுக்கு மட்டும் டவரஸை கொடுப்பாங்க. அப்போ எங்கள் மனநிலை ரொம்ப மனவேதனையாக இருக்கு. ஒவ்வொரு டைமும் போகிறப்ப டீ கூட குடி, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு டீ கூட வாங்கி கொடுக்க முடியல நிலைமை. இதுதான் எங்கள் ஊர் நிலைமை. ஒரு 10 பேர் போகிறோம்னா டீ கூட வாங்கி கொடுக்க முடியாது. 10 பேரில் எல்லாருக்கும் காசு கொடுப்பாங்க, எங்களுக்கு சேர்த்து கொடுப்பாங்க. இதனால எப்படி நினச்சி பாருங்க. டீ கூட வாங்கி கொடுக்க நிலைமை நாங்கள் இருந்து கொடுப்போம். இந்த ஊரில் ரொம்ப துன்புறுத்து சாதிய கொடுமைகள். என்ன சொல்றது, எங்களோட வயசு கீழ்பாதி பையனுமா 10 வயசு கம்மியானவங்க பேர் சொல்லி தான் கொடுக்கணும். நாங்கள் யாரையும் பேர் சொல்லி கொடுக்கூடாது, ஐயா கொடுக்கணும். இதுதான் உள்ள அடக்கக்கூடாது. பேர் சொல்லி கொடுத்தோம்னா எங்களை அடிக்க வர்றது, துன்புறுத்துறது, பார்க்கறது, இடா வளர்த்து இந்த பரபரவில் அவங்க இடம் வளர்த்து இடம் பேசுறீங்க அப்படின்னு பண்ணுறது. அன்னைக்கு சேவிங் பண்ண போனதுக்கு ஒரு பையன் வந்து அதுக்கு பிறகு வந்து கடையை முடுங்க. அதிகாரி போனதுக்கு பிறகு நானும் போயிருந்தேன். கடையை முடு, அவனை மிரட்டுறான். அவனை கடையை முடுன்னு அந்த பையனை சொல்றாரு. அவர் இல்லை நீ போப்பான்னு அனுப்பிவிட்டார். சேவிங் பண்ணி தான் வந்தேன். இது மாதிரி நிறைய துன்புறுத்தல், சொல்ல முடியாத மனவேதனை. இது இல்லாமல் எங்களுக்கு வந்து உதவியாக சிபிஎம் கட்சியில் வந்து ஆர்ப்பாட்டம் 3 டைம் பண்ணியிருக்காங்க. 3 டைம் பண்ணி நாளை மாலி வந்து எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ பண்ணியிருந்தாங்க, விடுதலை பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் அவங்க எவ்வளவு பண்ணியும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது வரைக்கும் குற்றவாளிகள் சுதந்திரமாக செய்கிறாங்க. யாரையும் கைது பண்ணல. எங்களுக்கு போசுங்க வந்து எங்களுக்கு உறவினர் அவங்க உதவி பண்ணுறாரு. பிவிஆர் வந்து எங்களுக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசுறாரு. முன்னாள் எம்பி கந்தசாமி அடிச்சதுங்க சார். எதுல டீ கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க சார். எதுல டீ கொடுப்பாங்க? எங்களுக்கு வந்து ஷர்ட்டு டவர செட்டில் கொடுப்பாங்க. அவங்களாம் கிளாஸ் காணி கிளாஸ் வேறுபட்டது தான். அவர்தான் கந்தசாமி. இவர்தான் வந்து மாற்றுத்திறனாளி. இவர்தான் அடிச்சிருக்கிறாங்க. மோசமா அடிச்சு அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. இவரே நேரடியா தாக்கப்பட்டு மருத்துவமனையில சேர்ந்ததுக்கு பின்னாடி தாக்கினவங்க தரப்புல இருந்து ஒரு வழக்கு இவருக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்காங்க. காவல்துறை பதிவு பண்ணி. அது என்ன வழக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அது இவர் வந்து தாலியா மனைவி தாலியை அறுத்துட்டான்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதை ஒரு எந்த ஒரு ஆக்ஷனுக்கு அப்படி வச்சிருக்காங்க. இந்த இது எடுக்கிறதோட அதையும் அப்படி வச்சிருக்காங்க. இவரை கொஞ்சம் எரிவு பாருங்க. இவர் கால் பாருங்க, அவர் கால் சின்ன தெரியல, டக்குன்னு விழுந்தாலே கால் உடைஞ்சிடும். அவர் காலில் அன்னைக்கு தட்டி விட்டு 5 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருந்தார். மேல் வச்சு நாகப்பட்டினம் போயிருக்காரு. இது போல நடந்து ஒரு காவல்துறை எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் அங்க செயின் பறிப்புல ஈடுபட்டாருன்னு ஒரு வழக்கு காவல்துறை பதிவு பண்ணிருக்குன்னா காவல்துறை நம்ம என்னன்னு சொல்லுங்க. காவல்துறை என்னன்னு சொல்லுங்க. இந்த லட்சணத்துல தான் தமிழ்நாடு காவல்துறை இயங்கிட்டு இருக்கு கிராமப்புறங்கள். இவங்க காவல்துறை உதவி இல்லாம இந்த ஜாதிய வன்முறை நடக்காது. இப்படிப்பட்ட ஒருத்தர் செயின் பறிப்புல ஈடுபட்டாரு, அதுவும் சொந்த கிராமத்தில் ஈடுபட்டாருன்னா நம்புற மாதிரி இருக்கு. ஆனா வழக்கு பதிவு பண்ணி வைக்கிறது. இப்ப நீங்க கைது பண்றது எஸ்சி/எஸ்டி ஆக்ட்ல கைது பண்ணணும்னு அந்த குற்றவாளி நடவடிக்கை எடுத்தா இவரையும் கைது பண்றது. இப்படி ஒரு வேலையை மிரட்டுற வேலையை செய்கிறது வந்து குண்டாயுசம் தான் சொல்ல முடியுமோ ஒழிய இது காவல்துறை வேலை கிடையாது. இது கட்ட பஞ்சாயத்து பண்ற வேலை. அதே போல தம்பி தமிழ் வாங்க நீங்க பேசுறீங்களா? பிரச்சனை சொல்லுங்க. தமிழ் அவர் தான் அந்த ஓவியர். அதான் ஓவியர். இவர் பண்ண ஓவியம் வந்து தமிழ்நாடு அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாடு கல்வி அமைச்சர் அவர் நேரடியா திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் நேரடியா பாராட்டியிருக்காரு. இவரை பாராட்டுனா அந்த புகைப்படத்தை அந்த ஊர் மக்கள் ஊர்ல ஒரு பிளெக்ஸ் வைக்கணும் விரும்பி இருக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அவரும் திமுக தான் இல்லையா? சுப்பிரமணியம் திமுக தான். இவர் திமுக அமைச்சர் தான்
அந்த மரியாதை பெற்றிருக்கிறாரு. இவருக்கு அந்த மாதிரியான ஒரு பேனர் வைக்கிறதுல ஊர்ல என்ன கௌரவம் குறைஞ்சு போயிருப்பது, அது கொஞ்சம் கூட இருக்கிறாங்க. சார் அந்த டிஎஸ்பி 1.5 மாசம் கழிச்சு தான் ஸ்பாட்டுக்கு வராரு. நாங்க வந்து எல்லாருக்கும் லெட்டர் கொடுக்கணும், லெட்டர் கொடுக்கணும், ஒரு எல்லாரும் அதிகாரிகளும் லெட்டர் போடணும். அதுக்கு பிறகு 1.5 மாசம் கழிச்சு தான் வந்து பார்த்துட்டு சமாதானமாகி போங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு. அவங்க மேல அந்த ஆக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது டிஎஸ்பி. நீங்க சமாதானம் போயிருப்பீங்க அப்படி நினைச்சிருந்தேன் அப்படிங்கிற 1.5 மாசம் வரைக்கும் இந்த வழக்கில். அந்த ஊர் மக்கள் வந்து இது மாதிரி நிறைய சம்பவங்களை சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ச்சி சொல்றாங்க. அதை எதுவுமே முடிவு வராம இன்றைய வரைக்கும் இருப்பதற்கு காரணம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, நாகை மாவட்ட ஆட்சியாளர் இது மேல எந்த அக்கறையும் செலுத்தல, அங்க இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணியன் அவர்கள் இது குறித்து எந்த கவலையும் இது குறித்தான எந்த விதமான நடவடிக்கை அவர் மேற்கொள்ளல. இந்த கொடுமைகளை செய்யக்கூடிய திமுக பொறுப்பாளர் மீது அந்த கட்சியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இது வந்து இந்த கோடியக்கரை என்பது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான இடம். எல்லாருமே வந்து அந்த இடத்துல சுற்றுலா தலமா போறோம். அந்த ஊர்ல இந்த சம்பவம் நடந்தது. கோடியக்கரைக்கு போகாத சுற்றுலாவாசிகள் தஞ்சாவூருக்குள்ள யாரும் பெருசா பார்க்க முடியாது, எல்லாருமே போவாங்க. அந்த ஊர்ல இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்குது. அப்ப இது குறித்தான இதுவரைக்கும் எந்த தீர்வும் நாங்களும் இவ்வளவு காலம் 1 மாச காலமாக ஏதோ நடக்கும்ன்றதை எதிர்பார்த்தோம். அப்படி எதுவும் நடக்கல. மிக மோசமாக அந்த மக்கள் ஒரு தொழிலுக்கு போக முடியாத நிலைமையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல பாதிக்கப்பட்ட தரப்பினர் மேலுமே காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய லட்சணத்தையும் பார்க்கிறோம். அந்த மக்கள் இன்றைக்கு அவங்க சொன்னாங்க, தேநீர் கடையில் போனா எங்களுக்கான இரட்டை கோலை முறை எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் அவங்கள வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, இது உடனடியாக இந்த குற்றவாளிகள் குறிப்பாக மாரியப்பன் பெயர் விடுபட்டிருக்கிறது. அந்த மாரியப்பன்னா நேரடியாக தாக்கியவர், கிராமத்துக்குள்ள போய் தாக்கினாலும் முக்கியமான நபர், அவர் மேலும் வழக்கு பதிவு பண்ணப்படும். வாங்க நீங்க வாங்க நீ வாங்க ஐயா வாங்க நீ வாங்க என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. அனைவரும் வணக்கம். எக்ஸி ஊராட்சி மன்ற உறுப்பினர் 5வது அண்ணா பகுதியில் 26ஆம் தேதி நைட்டு கரெக்டாக 10:30 மணிக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் ஒரு 25-30 பேர் கொண்ட கும்பல் வந்து ஏரியாவில் உள்ள போகுறாங்க. மாற்றுத்திறனாளி கந்தசாமி வண்டியை ஸ்டிக்கர்ங்கிற ஒரு கலைஞர் நிறுத்தி அவர் அடிக்கிறாங்க. உள்ள உள்ள வண்டியெல்லாம் உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு 4 வீடை தள்ளி நம்ம வீடு இருக்கு, எங்கள் அம்மா வாசல் படுத்திருக்கு, 3 வீட்டை தள்ளிட்டு எங்கள் அம்மாவை தள்ளி விட்டுட்டு கதை வாங்கி உடைக்கிறாங்க. நெத்தில கதவை அடிச்சுட்டு எங்கள் நெத்தியில் யாரை சத்தம் போட்டு ஓடும்போது எல்லாம் ஓடுறான். 10-15 பேர் ஓடும்போது தள்ளுமுள்ளாயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இறங்குறாரு. கையை மடிச்சு கட்டுறாரு, நாக்க தொடுக்கிறாரு. தேவடியா பயிரோட பல பயிரோட என்னடா அவங்களுக்கு அவளை துணிச்சல் வந்துட்டு வந்து வீடு தேடி வந்து சட்டை போடுற அளவுக்கு அவளை தகுதி வந்துக்கலாம். அப்படி இருக்கிற பயிரெல்லாம் பண்ணி திட்டுறாரு. திட்டி உடனே தரணும் வந்துட்டு என்னை அடிச்சுட்டாரு. நெஞ்சில் காயம் இருப்பாரு, இன்னும் இந்த காயம் நெஞ்சில் இருக்கு. எங்கள் அம்மா வீட்டுக்காரனோட சாக்கெட்டு, எங்கள் அம்மா வீட்டுக்காரம்மா பிடிச்சி அடிச்சு சாக்கெட்டு, அதோட சாக்கெட்டு கிழிஞ்சிருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. என்னுடைய பெரியனை பாருங்க. அன்னைக்கு நைட்டு 26ஆம் தேதி நடந்த சம்பவம் அது. அன்னைக்கு இந்த பெரியனை அடிச்சு இந்த சாக்கெட்டையும் எங்கள் அம்மா வீட்டுக்காரம்மா அவங்களோட சாக்கெட்டு அவனை பிடிச்சி தள்ளி கிழிச்சு சாக்கெட்டையும் கிழிச்சு இது பண்ணி ஊராட்சி மன்ற தலைவரோட அரங்கேற்றம் இது. அதுக்கு கூட பணத்துக்கு கூட நம்ம ஊர் மக்கள்லாம் நம்ம கூட வந்து எல்லாம் ஒன்றா ஒத்துழைப்பு செஞ்சு நம்ம 108 ஆம்புலன்ஸில் ஏற்றி நம்மளை அங்கேயே அனுப்பாங்க. 7 நாள் அட்மிஷனில் இருந்தோம். அது வரைக்கும் போலீஸ் எதுவுமே எடுக்காமல் 30ஆம் தேதி வந்து தான் பார்த்த மாதிரியும் செஞ்ச மாதிரியும் ஒரு கேஸ் சாதா கேஸ் எஃப்ஐஆர் பண்ணிட்டாங்க. நாங்கள் இதெல்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து கிளம்பி எஸ்பி பார்த்துட்டு வருவேன். எஸ்பி இன்ஸ்பெக்டராக பார்த்து ஒன்றா ஆர்டர் எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தாங்க. அந்த ஆர்டர் எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு இதுவரை எந்த ஒரு அரெஸ்ட்டுமே பண்ணலை. அதுக்கு ஒருவே விடுதலை சிறுத்தையில் சாலை முறையில் ஒன்று பண்ணாங்க. சிபிஎம் வந்து முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பிஜி ராஜேந்திரன் அவர்கள் நாங்கள் எந்த தகவலும் சொல்லாமல் எங்களுக்காண்டு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கோடியக்கரில் தலித்து மக்களுக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து தானாகவே காதல் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு வேதாளத்தில் பேசுகிறார். பெரிய அதுக்கான ஒரு செய்தியாக போயிட்டு சிபிஎம் பண்ணுறாங்க. அவருக்கு பின்னாடி இவரும் வந்து பண்ணுறாங்க. இது எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. வேதாளமே ஒரு உற்று நோக்கிறதா நீங்கள் பார்க்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த ஊரில் இருக்கு நடந்திருக்குங்கிறது நாங்கள் சொல்லாமே தலைவர் காலுக்கு போய் அது வந்து
இப்படி செஞ்சிருப்பாங்க, அந்த ஊரில் நடந்திருப்பாங்கிறது உண்மைங்கிறத வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதனால பத்திரிகை நண்பர்கள்லாம் இல்லை எங்கே யாருமே எங்களுக்கு நியாயம் தர மாதிரி உங்களை என் கூட கேட்டுருக்கோம். ஊராட்சி பிரசிடண்ட் எங்களுக்கு சுழற்சி முறை பிரசிடண்ட் வந்தப்ப 2 முறை பிரசிடண்டாக இருக்காங்க 10 வருஷம். அவங்க வந்து சரியான மரியாதை கொடுத்து சேர்ல உட்கார சொல்றதில்ல, கையெழுத்துக்கு மட்டும் தான் அவங்க அழைக்கிறது, பாக்கி எல்லாம் வைஸ் பிரசிடண்ட் தான் நாங்கள் பண்ணிக்கிறது இல்லை. கல்யாணம் மட்டும் கோயிலில் கல்யாணம் மட்டும் மறுக்கப்படும், சுத்தமாக கொடுக்குறதே இல்லை, முடியாதுங்க. அந்த நிதி கடற்கரைக்கு வர நிதியில தான் கோயில் மண்டபம் கட்டியிருக்காங்க, கோயில் கட்டியிருக்காங்க. இது தனிப்பட்ட அவங்க நிதி கிடையாது, ஊர் கோயில் நிதி தான் எங்களுக்கு மட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்படி நீங்கள் வந்து போராட்டம் பண்ணி மண்டபம் கேட்டீங்கன்னா கிடைக்கிற பட்சத்தில் அந்த மண்டபத்தை உடச்சி தர்றாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவெல்லாம் இருக்காங்க. அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, ஊர்கூடி குடி போயிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த மண்டபத்தை உடச்சிடுவோம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது மற்றமுறையில் இருக்காங்க. அதனால இப்ப ஊர் மக்களே வந்து அவங்க என்ன நடந்தது அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்கல, நாகை மாவட்ட ஆட்சியாளரும் நடவடிக்கை எடுக்கல குற்றச்சாட்டை வச்சிட்டோம். அவங்க இரட்டைக்கோள முறை இருக்கிறது, முடிவெட்டுறது இல்லை, கோயில்ல இடம் கொடுக்கறது இல்லை, இத்தனை பிரச்சனைகளை சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து கட்சிகளை திரட்டி நாகை மாவட்டத்தில் காவல்துறையையும் ஆட்சியாளரையும் கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை வருகின்ற 2 வாரங்களுக்குள்ளாக நடத்துவதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். தேதியை உடனடியாக நாங்கள் அறிவிப்போம். அதே சமயத்தில் இரட்டைக்கோளம் நடந்ததுக்கு இன்னைக்கு தடுக்கல. இந்த பகுதி மக்களிலே அவங்களே ஒரு தேநீர் கடையை அதை திறக்க போறாங்க. அவங்களுக்கான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுப்போம். அதை வந்து தமிழ்நாட்டினுடைய இது போன்ற அவல நிலையை அம்பலப்படுத்துகின்ற விதமாக இனிமேல் இப்படி எல்லாம் இரட்டைக்கோள முறைகள்லாம் இருக்குதுன்னா எங்களுக்கான தற்சார்பான விஷயங்களை அவர்களே செய்து கொள்ளக்கூடிய வகையில அதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுப்போம். அங்கே தேநீர் கடை திறக்கப்படும். முடிஞ்சா சமூக நீதி பேசுகின்ற தலைவர்கள் அங்கே வரலாம், சமூக நீதி தலைவர்கள் அங்கே நேராக வரலாம், தேநீர் கடையில் தேநீர் குடிக்கலாம், அல்லது தேநீர் கடை திறப்புள்ளாக அங்கே வரலாம். மிக முக்கியமாக இந்த மக்கள் உழைத்து அவர்களே உழைத்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நுணுக்கமான அறிவு கொண்டவர்கள், அவர்களுக்கு முதலீடாக வங்கியிலிருந்து எந்த நிதி கிடைக்கிறது தாட்கோட சொன்னாலும் கூட அங்க இருக்கக்கூடிய வங்கி வந்து அவங்களுக்கான கடன் தர்றது. அப்படி கடன் தருகின்ற ஒரு முயற்சியை தமிழ்நாடு அரசு உடனடியாக எடுக்க வேண்டும். இல்லைன்னா அந்த வங்கிகள் எதெல்லாம் தரலையோ அந்த வங்கிகளையும் நான் முற்றுகிட வேண்டியது. எந்த வங்கியெல்லாம் தரமாட்டேன்னு சொல்றானோ அவனெல்லாம் முற்றுகை. ஏன்னா அந்த வங்கியை லோன் கொடுத்ததுன்னா அவங்களே அவங்க சொந்த சுயதொழில் பண்ணிக்குவாங்க, யாரும் நம்பிக்கணும் அவசியம் இல்லை. அவருக்கு வேணுகின்றவற்றை அவரை உருவாக்கி கொள்வார்கள். கிட்டத்தட்ட 45 நாளாக அவர்கள் வேலைக்கு செல்ல முடியலன்னா வருமான நிலைமை என்ன, குடும்ப நிலைமை என்ன என்பதை யோசிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை இருக்கிறது. ஆகவே இதை கண்டித்து நாகை மாவட்டத்தில் முதல் கட்டமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை அனைத்து கட்சியை அழைத்து நடத்த இருக்கின்றோம். அதுக்கு பிறகு எடுக்கலன்னா தமிழ்நாட்டினுடைய பிற மாவட்டங்களில் இந்த போராட்டம் விரிவடையும். பிற மாவட்டங்களில் போராட்டம் நடக்கும், சென்னையிலும் நடக்கும். அந்த பகுதியை சார்ந்த அந்த வன்கொடுமையாளர்கள் சிறையில் அடைக்கப்படுகின்ற வரை நடக்கும். குறிப்பா மாரியம்மன் பேரும் அதில் இணைக்கப்பட வேண்டும். அந்த திமுக பொறுப்பாளர் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படணும். இதெல்லாம் இல்லைன்னா இது கடுமையான போராட்டமாகும். ஏன்னா தீண்டாமை, சாதிய கொடுமை இதையெல்லாம் சகிச்சுக்கலாம் இருக்க முடியாது. சகிச்சுக்கணும் அவசியம் யாருக்குமே கிடையாது. நான் எந்த கட்சியை ஓட்டு வாங்குறதுக்காக நம்ம இவங்களை சகிச்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஆகவே கடுமையான போராட்டமாக மாறும் என்பதை சமயம் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட ஆட்சியாளர் இதற்கான நடவடிக்கை எடுக்கலன்னா மாவட்ட ஆட்சியாளரை கண்டித்தும் போராட்டம் நடக்க ஆரம்பிக்கும். அவருடைய செயலற்ற தன்மையை குறித்து தமிழ்நாடு முழுவதும் அந்த செயலற்ற தன்மையை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கோம். காவல்துறை கண்காணிப்பாளர் செய்யலைன்னா அவருடைய செயலற்ற தன்மையை ஜாதியவாத மனநிலையும் நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டும். ஏன்னா இது எல்லாமே ஜாதிய மனநிலை. இந்த கேஸ் எல்லாம் தெரியாம கிடையாது. இவ்வளவு பெரிய வயலன்ஸ் நடந்திருக்குது, ஒரு கலவரம் நடந்தது, 20-30 பேர் உள்ள வந்து அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் போட முடியாத காவல்துறை ஆணையாளர் எதுக்கு இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல, எஸ்பி எதுக்கு இருக்கிறாருன்னு தெரியல, டிஎஸ்பி எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல, அந்த கலெக்டர் எதுக்கு இருக்கிறாருன்னு தெரியல. இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செஞ்சா தப்பே கிடையாது. ஏன்னா இந்த நபர்கள் மற்ற மாவட்டத்துக்கு போனா இதே ஜாதிய வன்கொடுமை செய்யக்கூடியவர்களை பாதுகாப்பார். இவர்கள்லாம் எதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறாங்க எனக்கு தெரியல. இவங்கள கான்ஸ்டிடியூஷன் தெரியுமா தெரியலையான்றது எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட நபர்கள் இது பொறுப்புலவே இருக்கக்கூடாது, பொறுப்புல இருக்கக்கூடாது. ஆக இவர்கள் அனைவரையுமே கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடக்கும். அதே போல திமுக அரசு இது போன்ற வன்கொடுமைகள் குறித்தான மெத்தன போக்கை கடைபிடித்து வருகிறார்கள். ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கு. இது எதை பத்தியுமே எந்த விதமான
நடவடிக்கை எடுக்காமல் கவலை இல்லாமல் திமுக அரசு கடந்து கொண்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அனைத்துக்கும் எதிரான போராட்டம் நடக்கும். திரும்பவும் சொல்லிக்கிறோம், அங்க டீ கடை திறப்போம். இதற்கு எதிரான ஒரு எதிர்வினையாக அது இருக்கும். அந்த மக்கள் சுயமரியாதைக்காக டீ கடை இனிமேல் டீ கடை பிடிக்க கூடாதுங்கிற முடியல அந்த டீ கடை திறக்கிறதுக்கு வழியை பார்ப்போம். இந்த அதிகாரிகளுக்கு எதிராகவும் கட்சிகளுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்கும். தமிழ்நாடு நடக்கும். அது அந்த ஊர் நாகை மாவட்டத்தில் முடிச்சு போயிருக்கிறது. நாகை மாவட்ட எஸ்பியோ நாகை மாவட்ட கலெக்டரோ அது செய்யலைன்னா உங்க பேரை சொல்லி உங்களோட பதவியை சொல்லி பிற மாவட்டங்களில் அடுத்த 30-35 மாவட்டங்களிலும் உங்க பேரை சொல்லி தான் போராடும். ஏன்னா மற்ற மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அதனால அது நடக்கும். நீங்க மற்ற அமைப்புகளை போல மற்ற கட்சிகளை போல எங்களை எல்லாம் நீங்க கடந்து போய்விட முடியாது. நாங்கள் எதற்காக சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்பதை இச்சமயத்தில் தெரிவித்துக் கொண்டு இதற்கான போராட்ட தேதியை விரைவில் அறிவிப்போம். ஊடக நண்பர்கள் தயவு செய்து இது போன்ற இந்த மாதிரி வன்கொடுமை நம்ம யாருமே இருக்கிறோம் கிடையாது. வன்கொடுமை யாருமே இருக்கிறது. இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்து இதன் மூலமாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற பகுதியில் இருக்கக்கூடிய ஜாதி வன்கொடுமைகளை தடுப்பதற்கான முயற்சியை அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று ஊடக நண்பர்களை கேட்டுக்கொள்ளும். ஏன்னா இது கட்சி பிரச்சனையா பார்க்காதீங்க. இது ஒரு சமூக பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது, எங்களுக்கும் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்து இந்த மக்களுடைய சுயமரியாதையை உறுதி செய்வதற்கு நீங்கள் கரம் கோர்க்க வேண்டும் என்பதை இச்சமயத்தில் தெரிவித்து இந்த ஊடக சந்திப்பை நாம் நிறைவு செய்கிறோம். சார், இப்போ பாதிக்கப்படுறவங்க எஸ்டி மக்கள் சொல்றீங்க. இந்த பாதிப்பை நிகழ்த்துறவங்க எந்த சாதி, அவங்க பெரும்பாலும் எந்த சாதி இருக்கிறாங்க? சூரிய வேளாளர் சமூகத்தில் பின்பற்றாங்க. அவங்க தான் இந்த வன்கொடுமை நடத்துறாங்க. சூரிய வேளாளர் பிள்ளை, சூரிய வேளாளர் பிள்ளை அவங்கதான் ஒடுக்குமுறைய அந்த அரசியல்வாதிகள் அவங்க வருகையும் அந்த சாதி ஆமா தலைவர்கள்லாம் அவங்க சாதி தான் இருப்பாங்க. எங்களை கட்சி கொடி பிடிக்கிறதுக்கு இதுதான் வச்சுக்கிறாங்க. சூரிய வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இதை பண்றாங்க. அது அந்த கோயிலே ஸ்டிக்கராகவே போட்டிருக்காங்க. நாங்கள் எடுத்து புகைப்படமா வெளியிட்டு அந்த என்னுடைய முகநூலே போட்டிருக்கோம், எங்க அமைப்புகளே பக்கத்திலே போட்டிருக்கோம். அந்த கோவில வேளாளர் சமூகத்துக்கு பாதிக்கப்பட்டது மட்டுமே வெளிப்படையாக போட்டிருக்காங்க. அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தான். இந்த நிகழ்வுல விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தோழர் செருகை சுரேஷ் அவர்கள் நேரடியாக திருவாரூர் வந்திருக்காங்க. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தோழர் ராஜசேகர் அவர்கள், தோழர் கே ஷெரீப் தலைமையில் இயங்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியுடைய பொறுப்பாளர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னும் மற்ற அமைப்புகளுக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கோம். அது உடனடியாக ஏற்பாடு செய்த காரணத்தினால் பிற அமைப்புகளால் பங்கேற்க இயலவில்லை. விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தோழர் வீரமணி அவர்கள் சென்னை மாவட்ட பொறுப்பாளர், அவர் பங்கேற்கிறார். இது தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் அழைப்பு கொடுத்திருக்கோம். அதனால தமிழ்நாட்டினுடைய பல அமைப்புகள் இந்த போராட்டத்தில் இறங்கும். உடனடியாக ஒரு கைது செய்து, குறிப்பாக மாரியம்மன் பேர் காப்பாற்றிருக்கிறாங்க. கந்தசாமி மேல போட்டப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்படும். இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. காவல்துறை பண்ண ஒரு மாற்றுத்திறனாளி மேல செயின் ஸ்நாச்சிங் கேஸ போட்டிருக்காங்கன்னா அது என்னத்த அந்த காவல்துறை பேர் தெரியல. காவல்துறை இந்த லட்சத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால இந்த வழக்கு அவர் மேல வழக்கை ரத்து செய்யணும். உரிய நட்டையீடு அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்படணும். அது தவிர இந்த குற்றவாளிகள் 20க்கும் மேற்பட்ட குற்றவாளி அனைவருமே சிறைப்படுத்தப்படணும். வன்கொடுமை தடுப்பு சட்டம் சிறைப்படுத்த இது எல்லாருமே இதை அக்கௌண்டபிளா மாற்றணுங்கிறதா நம்முடைய என்ன. இது ஒரு ஃபாலோ அப் மெட்டீரியலும் நீங்களும் பார்க்கணுங்கிறத நான் சொல்றோம். இந்த செய்திக்கு அப்புறமா இது என்ன நடந்தது அப்படிங்கிற பார்க்கலன்னா மறுபடியும் அவர்கள் நெருக்கடிக்குள்ளாகும். காவல்துறை முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரேங்க்ல இருக்கிறோ அது தெரிஞ்சு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. முதலமைச்சருடைய ஒரு நேரடி கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அடுத்த விதமாக என்ன நடவடிக்கை? இப்போ அசம்பிளி செஷன் தான் நடக்குது. ஸோ ஏதாவது அசம்பிளியில் இஷ்யூஸ் எதாவது ரைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மக்களே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கின்றவர்கள் நேரடி தபால் கொடுக்கிறாங்க. இப்ப ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு, போராட்டம் நடந்திருக்கு. இந்த ஊடக சந்திப்பை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போவதற்காக தான் ஊடக சந்திப்பு தயவுசெய்து. அதனால நீங்க செய்தியை கொண்டு போன சொல்றோம். சட்டமன்றத்தில் தோழமை கட்சிகளிடத்துல பேசி இந்த இஷ்யூவை சட்டமன்றத்தில் எழுப்புவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். அது வரக்கூடிய சட்டசபையில அது விவாதத்துக்கு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்றோம். ரெண்டாவது, இப்போ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனை. அதுல காவல்துறை செயலற்ற தன்மையில் இருப்பது, காவல்துறை ஜாதியவாதிகள் துணையாக இருப்பது குறித்தான கேள்விகளுக்கு எழுப்புவதற்கான முயற்சிகள் நாங்கள்
நிர்வாக திறமையில வந்து ஒரு பெரும் சிக்கல் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் இது போன்ற நிறைய சிக்கல்கள் உருவாக்குறதுக்கு காரணமா இருக்காங்கன்னு எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனம் இருக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்லக்கூடிய பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல், போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களை வந்து அரெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றாங்க. அது அப்படிதான் இருக்குன்னு பாக்குறீங்களா? நான் இந்த ஆட்சி வந்து முதல் வருடத்துல இது கருத்து சொன்னோம். காவல்துறை திமுகவினுடைய கட்டுப்பாடுகள் இயங்குவது போல தெரியவில்லை என்பதை அன்றைக்கு நாங்கள் தெரிவித்தோம். அவர் தன்னிச்சையாக நடத்துறாங்க. பல இடங்கள்ல அவர்களாக முடிவு செய்கிறார். இப்ப வக்பு திருத்த சட்டம் அது வந்து மோடி கொண்டு வந்த திருத்த சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கிறது. சரிங்களா? தமிழ்நாடு அரசு வக்பு திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மோடி அரசை கண்டித்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நடத்துற பொதுக்கூட்டத்துக்கு காவல்துறை நடத்திருக்காங்க. பாலஸ்தீனத்துக்கான ஆதரவை முதலமைச்சர் வெளிப்படுத்துகிறார். அந்த பாலஸ்தீனுக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாக நடத்தின ஆர்ப்பாட்டத்தை தடுத்து கைது பண்ணியிருந்தது வேலூர் காவல்துறை. அப்ப முதலமைச்சர் என்ன நடவடிக்கை, என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரோ அது நேர் எதிர் நிலைப்பாடு காவல்துறை எடுக்குது. அந்த காவல்துறை முதலமைச்சர் கீழே இயங்குகிறது. அப்ப இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் தன்னிச்சையாக அவர்களும் சங்கிகளாக தான் இருக்கிறார். பெரும்பாலும் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக இருக்கிறார். இது பல இடங்கள் நாங்க வந்து பார்த்து வருகிறோம். காவல்துறையில நீங்க ஒரு தகவலை சொன்னா முதல்ல தகவல் பிஜேபிக்கு தான் போகுது. பிஜேபி காரங்க தான் முதல்ல தெரியுதே ஒழிய திமுக தெரியுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இது பகிரங்கமான குற்றச்சாட்டு நாங்க காவல்துறையோ அதிகாரிகளோ ஒன்றிய அரசுக்கு பாஜக அரசுக்கு வேலை செய்வதாக நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து வெளிப்படையான உண்மை. பள்ளி மாணவர்களிடையே இந்த மாதிரி சாதிய பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ வகுப்பறையில இடத்த மாற்றி வைக்கிறது, இல்லைன்னா சத்தமும் கொடுக்கும்போது வித்தியாசம் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா? இன்னொன்னு இரட்டை கொலை அந்த விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ அது மாதிரி கலப்பு திருமணங்கள் செய்தா அதனுடைய சிக்கல்களும் அங்கே இந்த மாதிரி இருக்குது. இது வரைக்கும் எத்தனை அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு? இதுவரை எங்கள் ஊரில் கலப்பு திருமணம் நடக்கும். சோழி விழாவுக்கு எங்களுக்கு திருமணம் நடக்கல, அது மாதிரி நடந்ததில்லை. ஸ்கூலில் இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. பசங்களை அடிச்சுக்கிறது நடந்திருக்கு. பெற்றோர்கள் போய் சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க. அதாவது அவங்க இப்பயும் சின்ன பிள்ளைங்க தூண்டி விடுறாங்க. சாரி, நம்மளாம் மேய்ச்சாதி, அவனை மதிக்கக்கூடாது, அவனை பேசக்கூடாது அப்படிங்கிறது ஆரம்பிச்சு விடுறாங்க. அந்த பசங்களோட வெளிப்பாடு நமக்கு தெரியும். நம்மளுக்கு பழகாம போகிறது, கொஞ்சம் கூட்ட வச்சிருந்தா நம்ம வடாட்டா ஏடா வடாங்க, நான் மேலா ஜாதி, நீ பிரிச்சாதி, வடாங்க கூட அப்படின்னு நாங்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 8th கிளாஸ் 10th கிளாஸ் முடிச்சாலே அந்த கொண்டுறாங்க. வாடகை கூட்டா இந்த வாடகை கூட நான் மேல்ஜாதி ஐயா சொல்லுது. அதே மாதிரி ரொம்ப அதிகமான நடக்குமுறைலாம் இருக்கு. எங்கேயும் பார்த்தா நடக்குது. பேர் சொல்லி கூடாது, ஐயான்னு தான் கூப்பிடணும். இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் நடக்கிற இடத்துல கல்வி முக்கியமான பிரதானமா இருக்குது. ஒரு அதிகார வர்க்கத்துக்கு வரணும் அப்படிங்கும் போது இங்க மேற்கல்வி எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உங்க அந்த எஸ்சில வந்து எந்த அளவுக்கு எஜுகேஷன் வந்து இங்க நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க? அதாவது ஒரு அதிகார வர்க்கத்துக்குள்ள வரணும் அப்படின்ற அளவுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கப்படுது? பசங்களாம் படிக்கிறாங்க, மேலே படிக்கிறாங்க தான். ஆனால் ஊரில் எந்த ஒரு அரசு பணியுமே கொடுக்குறது எங்கள் சாதாரண வேலைக்கு வர்றது அவங்களுக்கு தான் எல்லாமே வேலையை எடுத்துவாங்க. எங்களுக்கு கொடுக்குறது துப்புரவு பணியாளர் வேலை மட்டும் தான் எங்கள் ஆள் கொடுக்குறாங்க பண்ணுச்சு. பாக்கி எந்த பணியுமே அதில் அவங்க தான் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி சங்கங்கள் கூட்டுறவு சங்கங்கள் வரும்போது அவங்க தான் இந்த தலைவர் பணி எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு கோட்டாவடி பணியில் ஒரு பஸ் சீட் எடுத்துட்டு ஏதாவது ஒன்றுமே இல்லாத ஒன்றும் முடியாதவங்களுக்கு கொடுத்து அவங்க எங்களை வச்சுக்கிறாங்க. அப்படிதான் ஊராட்சி மீனவ கூட்டுறவு சங்கத்தில் எலெக்ஷன் வரல அவங்க வந்து தனிப்பட்ட எலெக்ஷன் நடத்துறது, நீ தலைவர் நீ பொருளாளர் அப்படின்னு அவங்களே பிரித்து எடுத்துக்குவாங்க. அப்படிதான் பண்றாங்க. எங்களை ஏதாவது ஒரு ஆள் கொடுக்கணுங்கிற முறைக்கு ஒரு ஆளுக்கு ஒன்றும் இல்லாதவங்க தான் கொடுக்குறாங்க. எல்லா முடிவுகளும் அவங்க தான் எடுப்பாங்க. அது கட்டுப்பட்டவங்க எதுவுமே எங்களால் கேட்க முடியாது. கேட்டாலே எங்கள் மேலே அடிநடி பிரச்சனை. இது வந்து மொத்தமாக அடித்து கலவாமனத்தில் பிரச்சனை வருது. தனிப்பட்ட முறையில் எல்லாருமே அடிக்கிறாங்க. ஒருத்தன் போய் அவன் பேசலாம் அடித்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்றாங்க. கடற்கரை மீன் பிடிக்கிற இடத்துல மீன் பிடிச்சான், வலைய பக்கத்தில் வலைய வச்சான், கடலில் அடிக்கிறது. இது மாதிரி நிறைய தொடருது இந்த ஊரில். எங்களால் 40 நாளாக எந்த ஒரு வருமானமும் இல்லை. கடற்கரைக்கு வேலைக்கு போனாலும் ஒரு சில பேர் வேலைக்கு போனால் திருப்பி அனுப்புறாங்க. பிரச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் ஒத்து வரல, சார்ந்து வாழ்றீங்க எங்கிட்ட. அதனால நீங்கள் எங்கள் அடிமையாக தான் இருக்கணும், உங்களுக்கு வேலை கிடையாது. உங்களால நிறைய பேர் கடற்கரை வேலை பார்த்தவங்க, கம்பெனி வேலை பார்த்தவங்க அனுப்பினாங்க. அவங்களாம் வேலை இல்லாமல் தான் வீட்டில் இருக்காங்க. தொடர்ச்சி எங்களுக்கு தொடர்ச்சி அந்த சம்பவம் தான் ரொம்ப மோசமான நிலைமை, பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு நாங்களாம் வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. சார், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அதிகார வர்க்கத்தை எதிர்த்து உங்க உயிருக்கோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு நீங்க நினைப்பீங்க? ஏன்னா ஒரு இதோட சேர்ந்து வந்திருக்காங்க, ஒரு பெரிய குழுவா வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை வச்சு நீங்க மிரட்டப்படலாம், அதாவது ஊர் மக்கள் இங்க வந்திருக்கோம் இப்பொழுது சம்பவம் இருக்கு.
பைக்ல பின்தொடர்றது, ஏன்னா இது வந்து வேற முடியாத 6 கிலோமீட்டர் காடு ஃபுல்லாக காடுக்குள்ள தான் போகணும். அப்படிங்கும்போது அவங்க இதில் பின்தொடர்றாங்க பைக்ல. நம்ம சமூகம் நடக்கலாம், எங்களுக்கு தீர்க்க ஆபத்து இருக்கலாம், என்னன்னு சொல்ல முடியாது தான். இந்த பிரஸ் மீட்க்கு அப்புறம் ஒரு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படலாம். ரெண்டு நிமிஷம் சுருக்கமா சொல்லி. ஓகே சார். நாகை மாவட்டம் கோடியக்கரை அண்ணாநகர் பகுதியில் வசிக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் மீது அந்த ஊரில் வசிக்கக்கூடிய ஆதிக்க சமூகத்தினர் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். 20க்கும் அதிகமான பேர் தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆன பின்பும் கூட குற்றவாளிகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழாக கைது செய்யப்படவில்லை. இது நேரடியான விசாரணையை அதிகாரிகள் செய்த பிறகு கூட பட்டியல் சமூக மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இந்த வன்முறைக்கு எந்த விதமான காவல்துறை நடவடிக்கையோ கைது நடவடிக்கையோ மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக இதுல கடுமையாக தாக்கப்பட்ட கந்தசாமி என்கின்ற மாற்றுத்திறனாளி அவர் மீது ஒரு வழக்கை, பொய் வழக்கை காவல்துறை பதிவு செய்திருக்கிறது. இந்த குற்றவாளிகளை கைது செய்யாததும் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வழக்குகளை பதிவு செய்யக்கூடிய நிலை நடந்து வருவதை அந்த பகுதி மக்கள் தெரிவித்தார்கள். அதை கள ஆய்வின் மூலமாக உண்மை என்று நாங்கள் கண்டறிந்தோம். இது தவிர அந்த ஊரிலே இரட்டை கோலை முறை இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய முடிதிருத்தும் கடைகளிலே அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. கோவில்களிலே அவர்கள் முறையாக அனுமதிக்கப்படுவதில்லை. அந்த பள்ளி மாணவர்கள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் அது குறித்தான எந்த பதாகைகள் வைப்பதற்கு அனுமதி இல்லை. அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு கலைஞர், ஓவியர், அவர் தமிழ்நாடு அரசினால் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறார் அல்லது அவருக்கான மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்வி அமைச்சர் நேரடியாக அவரை பாராட்டி இருக்கிறார். இந்த பாராட்டு செய்தியை கூட அவர்களால் அந்த கிராமத்தில் பதாகை வைத்து அவரை அங்கீகரிப்பதற்கான அனுமதியை கூட அந்த ஆதிக்க சமூகமாக இருக்கக்கூடிய சோழிய வெள்ளாள சமூகம் அனுமதி மறுக்கிறது. இப்படியாக பட்டியல் சமூகத்தின் மீது இப்படி ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகின்ற இந்த நபர்கள் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவை சார்ந்த பொறுப்பாளரும் அதிலே முதல் குற்றவாளியாக இருக்கிறார். இந்த குற்றச்செயலை செய்த மாரியப்பன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். அவர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறை அவருக்கு பாதுகாப்பாக அவரது பெயரை நீக்கியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில இந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அந்த இரட்டை கோலை முறை உள்ளிட்ட தீண்டாமை கொடுமைகள் உடனடியாக முடிவு கொண்டு வரப்படாமல் இருப்பதை கவனம் கொண்டு வருகிறோம். ஆகவே செயலற்ற நிலையில் இருக்கக்கூடிய திமுக அரசையும் மாவட்ட ஆட்சியாளரையும் மாவட்ட கண்காணிப்பாளரையும் கண்டித்து வருங்காலத்தில் இன்னும் அடுத்த 2 வாரங்களில் ஒரு மாபெரும் போராட்டத்தை நாங்கள் அந்த மாவட்டத்தில் நடத்த இருக்கின்றோம். அனைத்து கட்சி சார்பாக அந்த போராட்டம் நடத்த இருக்கும். அதற்கு பிறகும் அந்த மாவட்ட ஆட்சியாளர், காவல்துறை கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து மாவட்டத்திலும் தலைநகரத்திலும் போராட்டம் மிகப்பெரிய அளவிலே நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்பதை இச்சமயத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இலட்சியத்தால் ஒன்றுபட்டு உன்னை கொண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.